இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டில் மிகப்பெரிய ஸ்கேம் நடந்திருக்கிறது தொடர்பான ஆவணங்கள் வெளிவந்திருக்கு. 2024 நடந்த மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன்ல இந்த ஸ்கேம் மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுக்க நடந்திருக்கு அப்படிங்கிற விவரங்கள் தெரிய வருது. ஏழை மாணவர்களுக்கு கிடைக்கிற மெடிக்கல் சீட்டை கிடைக்காம தடுக்கிற மாதிரி உயர்தாதியை சேர்ந்த பணக்காரர்கள் பலர் பார்த்தோம்னா ஃப்ராடு பண்ணி இடபிள்யூஎஸ்க்கான ஃபேக் சர்டிஃபிகேட்ஸை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தெரிய வந்திருக்கு. இடஒதுக்கீட்டை பொருளாதார அடிப்படையில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒன்றிய அரசு சொன்னப்பவே அதெல்லாம் சரியான நடைமுறை கிடையாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய எதிர்ப்புகள்லாம் இங்கே வந்தது. அந்த எதிர்ப்புகளுக்குடைய காரணத்தை வலுப்படுத்துகிற மாதிரி தான் இப்போ இந்த ஆதாரங்கள் ஆவணங்கள் வெளியில் வந்திருக்கு. இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு தொடர்பாக மெடிக்கல் அட்மிஷனில் நடந்தது என்ன மாதிரியான விவரங்கள் வெளியில் வந்திருக்கு இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். வணக்கம், இது யூட்டன், நான் விவேகானந்தன். யூட்டன் அப்படிங்கிறது பொய் செய்திகளை முறியடிக்கிறதுக்காகவும் வெறுப்பை வீழ்த்துறதுக்காகவும் சுதந்திரமாக நடத்தப்படுற ஒரு சுதந்திர ஊடகம். இந்த ஊடகம் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய நிதியிலும் நடத்தப்படுற ஊடகம் கிடையாது. மக்களாகிய நீங்கள் கொடுக்குற நிதியிலும் யூடியூப், கூகுள் ஆட்ஸ் மாதிரி வரக்கூடிய நிதியிலும் தான் இந்த ஊடகம் நடத்தப்படுது. யூட்டன் செய்கிற இந்த வேலை முக்கியமானது, இது சரியானது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச டொனேஷன் அனுப்பி யூட்டனுடைய வளர்ச்சிக்கு உதவலாம். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் சப்போர்ட் அவர் ஃபேக்ட் செக் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச டொனேஷனை அனுப்பி வைக்கலாம். பாஜக அரசு என்ன பண்ணாங்கன்னா இடஒதுக்கீடு சம்பந்தமான அரசியல் சாசன திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. முதல்ல அந்த திருத்தத்தில் பார்த்தோம்னா எஜுகேஷனலி அண்ட் சோசியலி பேக்வேர்டாக இருக்கிறவங்களுக்கு தான் இடஒதுக்கீடு அப்படின்னு அரசியல் சாசனத்தில் இருந்த திருத்தத்தில் எக்கனாமிக்கலி அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து பொருளாதாரத்தில் பின்தங்கினவங்களுக்கும் நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்க போறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. அதில் அவங்க இடபிள்யூஎஸ் அப்படின்னு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு ஒரு புதிய பிரிவை இன்க்ளூட் பண்ணாங்க. இந்த பிரிவில் பார்த்தோம்னா எக்கனாமிக்கலி வீக்கரா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கொடுக்க போறாங்களா இடஒதுக்கீடு அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிக்கலி வீக்கரா இருக்கக்கூடிய உயர் ஜாதிகளை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி இந்த திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அதுவும் பார்த்தோம்னா இந்த உயர் சாதிகள் குறித்தான சரியான கணக்கெடுப்பு எதுவுமே இல்லாம அதுல பொருளாதாரத்தில் பின்தங்கினவங்க எத்தனை சதவீதம் அப்படிங்கிறது குறித்தான போதுமான கணக்கெடுப்பு ஆதாரங்கள்லாம் இல்லாமலேயே பார்த்தோம்னா அவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு அப்படின்னு மோடி அரசு அறிவிச்சப்பவே இந்த இடஒதுக்கீட்டுக்கு கடுமையான எதிர்ப்புகள் எழுந்தது. இந்த இடஒதுக்கீட்டின் படி பார்த்தோம்னா உயர் சாதியை சேர்ந்த ஒருத்தர் இடபிள்யூஎஸ்க்குள்ள வரணும் அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்தினுடைய வருமானம் அப்படிங்கிறது ஆண்டுக்கு 8 லட்சத்துக்கு கீழே இருக்கணும். 8 லட்சம் வரை சம்பாதிச்சாலும் நீங்கள் ஏழை தான் அப்படின்னு வரையறை செஞ்சாங்க. இதுவே பல விமர்சனங்களுக்கு உள்ளாச்சு. ஆண்டுக்கு 8 லட்சம் சம்பாதிக்கிறவங்க உங்களுக்கு ஏழையா, அரிய வகை ஏழைங்களா இருப்பாங்க போல இருக்கே அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வந்தது. அந்த விமர்சனத்தை நம்ம அப்புறமா பார்ப்போம், அதை ஒரு ஓரமா வச்சிருவோம். அதோட சேர்த்து அந்த வரையறையில பார்த்தோம்னா 5 ஏக்கருக்கு மேல விவசாய லேண்ட் இருக்கக்கூடாது, அதே மாதிரி 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல பிளாட் வச்சிருக்க கூடாது, இப்படி பல ரூல்ஸ் வச்சிருந்தாங்க. ஒருத்தர் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்குள்ள இவர் ஏழை, பொருளாதார ரீதியாக பின்தங்கினவர் அப்படின்னு வரையறுக்கிறதுக்காக. சரி, இதெல்லாம் அவங்க கொடுத்த வரையறை. இப்போ 2024 மெடிக்கல் அட்மிஷன்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பல மாநிலங்களில் பார்த்தோம்னா மாநில அளவில் மெடிக்கல் காலேஜஸுக்கு பார்த்தோம்னா மாநில அரசு பார்த்தோம்னா கவுன்சிலிங் நடத்துது. குறிப்பாக இப்போ தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய மெடிக்கல் காலேஜாக இருக்கலாம், இல்லை பிரைவேட் காலேஜஸில் இருக்கக்கூடிய சீட்டாக இருக்கலாம், இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா தமிழ்நாடு மாநில அளவில் தான் கவுன்சிலிங் நடக்குது. இப்போ இதுலேயுமே பார்த்தோம்னா நமக்கு மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய MBBS சீட்டில் 15% பார்த்தோம்னா ஆல் இண்டியா கோட்டாவுக்கு அப்படின்னு ஒதுக்கப்பட்டிருக்கு. இது இல்லாமல் டீம்டு யூனிவர்சிட்டிகளுக்கான மெடிக்கல் சீட்லாம் இருக்கு. இப்போ இதுக்கான கவுன்சிலிங்லாம் பார்த்தோம்னா ஒன்றிய அளவில் பார்த்தோம்னா மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டின்னு சொல்லக்கூடிய ஒன்றிய அரசினுடைய கமிட்டி இதை நடத்துது. அப்போ ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா இங்க டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் சீட் இருக்குல்ல, மேனேஜ்மெண்ட் கோட்டா பெய்டு சீட், இந்த சீட்டுமே பார்த்தோம்னா கவுன்சிலிங் மூலமா தான் ஃபில் பண்ணப்படுது. இப்போ 2024 என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கவுன்சிலிங்ல நாங்க பொருளாதார ரீதியா ரொம்ப ஏழைங்க, எங்களுக்கு வசதி கிடையாது அப்படின்னு சொல்லி இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் வாங்கிட்டு அந்த கோட்டாவில் கவுன்சிலிங் அப்ளை பண்ணவங்க. அதுல பல பேர் பார்த்தோம்னா தனியார் யூனிவர்சிட்டியில, டீம்டு யூனிவர்சிட்டியில மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்திருக்கிறாங்க. இந்த மிக முக்கியமான ஆவணத்தை பார்த்தோம்னா கேரியர் 360 இணையதளம் வெளியிட்டு
போயிட்டு இருக்கு. அதாவது நாங்க ஏழைகள் அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங்குள்ள போன அந்த மாணவர்கள் அந்த மெடிக்கல் காலேஜ்ல கட்டக்கூடிய ஃபீஸ் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 1.25 கோடியில இருந்து 5 கோடி ரூபாய் வரைக்கும். அப்ப மெடிக்கல் கோர்ஸ் முடிக்கிறதுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 1.25 கோடியில இருந்து 5 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ற அளவுக்கு பொருளாதார சக்தி படைச்சவங்க எப்படி பொருளாதாரத்துல பின்தங்கினவங்களா இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி பெரிய அளவில் எழுது. அதே மாதிரி இவ்வளவு ஃபீஸ் கட்டி படிக்கிற அளவுக்கு வசதி படைத்தவர்களுக்கு எப்படி பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் அப்படிங்கிற இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் எப்படி கிடைச்சது அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. அப்ப இந்தியா முழுக்க கவுன்சிலிங்ல நாங்கெல்லாம் ஏழைன்னு சொல்லி அப்ளை பண்ணவங்கல்ல கோடிக்கணக்கில் செலவு பண்ணி 378 மெடிக்கல் சீட்டை தனியார் யூனிவர்சிட்டியில கைப்பற்றி இருக்காங்க. அதாவது இந்த சீட்டெல்லாம் எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா, முதல்ல கவுன்சிலிங் ஆரம்பிக்கும் போது நமக்கு நல்ல காலேஜ் கிடைக்குதான்னு பார்ப்போம். நம்ம தான் இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் வாங்கிட்டோம்ல, நமக்கு 10% இருக்குது, அதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு நல்ல காலேஜை எடுத்துடலாம், நமக்கு 10% இருக்கு, அப்புறம் என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஏழைகள் அப்படின்னு சொல்லி இடபிள்யூஎஸ் மூலமா கவுன்சிலிங்குள்ள போறது. அப்புறம் வெயிட் பண்ணி பார்க்கறது, அந்த கேட்டகரியோட 10%லாம் முடிஞ்சிருது அப்படின்னு உடனே என்ன பண்ணிடுறதுன்னா ஓப்பன் கேட்டகரிக்குள்ள மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு, பெய்டு சீட்டுன்னு வச்சிருப்பாங்க ஒவ்வொரு டீம்டு யூனிவர்சிட்டிலையும். அந்த சீட்டை எடுத்திருக்காங்க. அப்ப எந்தெந்த யூனிவர்சிட்டியில எவ்வளவு பேரு எத்தனை சீட்டை ஃபில் பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி இடபிள்யூஎஸ் கேட்டகரியா இருக்கிறவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டை கோடிக்கணக்கில் கட்டி படிக்கக்கூடிய சீட்டை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற பட்டியலே வெளியில வந்திருக்கு. சரி, இப்ப இன்னொரு கேள்வி வரும், அவங்க தனியார் காலேஜில் தானே சேர்ந்திருக்கிறாங்க, அதனால என்ன சிக்கல்? எப்படினாலும் அந்த சீட்டை இன்னொரு ஏழை மாணவர் போய் எடுக்க போறது இல்லை, கோடிக்கணக்கில் அவரால் போய் செலவு பண்ணி படிக்க முடியாது, தனியார் காலேஜ் சீட்டை தானே எடுத்திருக்கிறாங்க, அதனால என்ன சிக்கல் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். தனியார் காலேஜ் சீட்டையோ டீம்டு யூனிவர்சிட்டி சீட்டையோ இவங்க ஃபில் பண்றதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா கோடிக்கணக்கில் ஃபீஸ் கட்ட முடிகிற ஆளுங்களுக்கு இங்க பொருளாதாரத்தில் பின்தங்கினவர்கள் இடபிள்யூஎஸ் அப்படிங்கிற அந்த சர்டிபிகேட் எப்படி கிடைச்சது அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய சிக்கலே. அப்ப இவ்வளவு சீட்டை இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லிக்கிட்டு பணக்காரர்களால போய் எடுக்க முடியும் அப்படின்னா இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, உயர் சாதியா இருந்துட்டா எவ்வளவு பெரிய பணக்காரர்களா இருந்தாலும் நாங்க ஏழைகள்னு சொல்லி இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் வாங்கிட முடியும். அப்படின்னா இடபிள்யூஎஸ்க்கு ஒதுக்கப்பட்ட 10% சீட் இருக்குல்ல, அது கவர்மெண்ட் காலேஜா இருக்கலாம், இல்ல எல்லா பிரைவேட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜா இருக்கலாம், எல்லாத்துலயும் இடபிள்யூஎஸ்க்குன்னு ஒதுக்கப்பட்ட 10% சீட் இருக்குல்ல, அந்த சீட்டெல்லாம் எடுத்த கைப்பற்றின மாணவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க உண்மையிலேயே ஏழைகள் தானா அப்படிங்கிற கேள்வியும் வருது. ஒருவேளை இப்போ கோடிக்கணக்கில் சீட்டு கட்டி மேனேஜ்மெண்ட் சீட் எடுத்திருக்காங்க இல்லைங்களா, இந்த மாணவர்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க் எடுத்து இடபிள்யூஎஸ்க்கான அந்த 10%லே அவங்களுக்கு சீட்டு கிடைச்சி போயிருந்தாங்க அப்படின்னா இதை ஏழைங்களுக்கு ஒதுக்கின சீட்டு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரி இப்போ இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் 10% சீட்டை எடுத்திருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் உண்மையிலேயே ஏழைகள் தானா அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்க முடியும்? தமிழ்நாட்டில் இந்த மாதிரி காலேஜஸ்ல, பிரைவேட் காலேஜஸ்ல சேர்ந்த பட்டியலில் இருந்து எடுத்து பார்த்தோம்னா, வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல, அங்க பார்த்தோம்னா 11 பேர் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய சீட்டை எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி பாலாஜி மெடிக்கல் காலேஜில் 5 பேர், பாரத் மெடிக்கல் காலேஜில் 5 பேர், எஸ்ஆர்எம்ல 4 பேர், இப்படி தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்கவே பல மெடிக்கல் காலேஜில், பல மெடிக்கல் யூனிவர்சிட்டியில பல பேர் இடபிள்யூஎஸ் பேரை சொல்லி கவுன்சிலிங்குள்ள வந்துட்டு பெய்டு சீட்டை எடுத்திருக்காங்க. இப்படி 54 யூனிவர்சிட்டியில் பார்த்தோம்னா இடபிள்யூஎஸ் ஆளுங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டில் சேர்ந்துருக்காங்க. இது இல்லாமல் இதே மாதிரி மாநில அளவில் கூட பார்த்தோம்னா, இப்போ தமிழ்நாட்டில் இடபிள்யூஎஸ் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கல, அதை ஏற்றுக்கிட்ட பல மாநிலங்கள் இருக்கிறாங்க. அந்த மாநிலங்களினுடைய கல்லூரிகளில் எடுத்த சீட்டுகளை கூட பார்த்தோம்னா இதே மாதிரி இடபிள்யூஎஸ் கோட்டா வழியாக போயிட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டை எடுத்திருக்கிறாங்க. அப்போ இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிற பேரில் இங்கே மிகப்பெரிய ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த மெடிக்கல் அட்மிஷன்ல நடந்திருக்கக்கூடியதை வச்சு தெரிஞ்சுக்க முடியுது. அப்ப நீட்ல கம்மியா மார்க் எடுத்தாலும் இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட்டை வச்சு பணக்காரங்களால மெடிக்கல் சீட்டு சேர்ந்துட முடியும், மெடிக்கல் காலேஜ்ல சேர்ந்துட முடியும் அப்படிங்கிறது தான் இதுல நமக்கு தெரியுது. அப்ப இது மெடிக்கல் அட்மிஷன் அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரிய வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டினுடைய துறை மட்டும். அப்ப இந்த மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் அப்படிங்கிறது ஒரு துறை மட்டும்தான் இப்ப நமக்கு தெரிய வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா காலேஜஸ்லயும் பார்த்தோம்னா இன்ஜினியரிங்கா இருக்கலாம், மற்ற எல்லா காலேஜஸ்லயுமே
இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வேலை வாய்ப்புகளில் இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ உண்மையிலேயே ஏழைங்க அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள போயிட்டு வேலைக்கு சேர்ந்தவர்கள் இருக்காங்கல்ல, அரசு வேலை வாய்ப்புகளில் மத்திய அரசு பணிகளில் சேர்ந்தவங்க, அவங்கெல்லாம் உண்மையிலேயே ஏழைகள் தானா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஷாக்கிங் என்னன்னா, இதே மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன்களில் பார்த்தோம்னா இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்க பல காலேஜில் பார்த்தோம்னா என்ஆர்ஐ சீட்டு, அதாவது டாலர்ல ஃபீஸ் கட்டுறது, இவங்க ஏழைகள் டாலர்ல ஃபீஸ் கட்டக்கூடிய என்ஆர்ஐ சீட்டை கைப்பற்றி இருக்காங்க. அப்ப இங்க என்ன கேள்வி வருதுன்னா, ஒருத்தன் உயர் ஜாதியா இருந்தாலும் நீங்க ஏழை அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுக்குறீங்க, ஆனா அந்த நபரால எப்படி 2 கோடி 3 கோடின்னு ஃபீஸ் கட்டி காலேஜில் சேர முடியுது, அதுவும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில். அதே மாதிரி கம்மி மார்க் எடுத்த ஒருத்தர் ஃபேக் இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் மூலமா சீட்டு வாங்கிட முடியும்னா அதனால மருத்துவக் கல்லூரிகளுடைய தரம் குறையுமா குறையாதா? அப்ப இதனால என்ன இதுக்கு செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா, ஒருத்தர் இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் வாங்குறாரு வச்சிருக்கிறாரு அப்படின்னா அவர் கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் எடுக்கிறதுக்கு அனுமதிக்கப்படக்கூடாது. அவர் தான் ஏழையாச்சே, பொருளாதாரத்தில் பின்தங்கினவர், நான் ஏழை, என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லி தானே அந்த சர்டிபிகேட்டை வாங்குறாரு, அதனால நான் 10% இடஒதுக்கீடு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதை வாங்குறவர் எப்படி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பெய்டு சீட்டு கட்டி கோடிக்கணக்கில் பணம் கட்டி படிக்க முடியும்? அப்போ அந்த சீட்டை எடுக்கிறதுக்கு இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்க அனுமதிக்கப்படக்கூடாது. அதே மாதிரி இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டை வச்சு காலேஜில் சேர்ந்தவங்களா இருக்கலாம், அரசு வேலைகளில் நுழைஞ்சவங்களா இருக்கலாம், அவங்கெல்லாம் உண்மையிலேயே ஏழைகளாக தான் இருக்காங்களா, ஏழைகள் தானா, ஏழை பின்புலம் கொண்டவர்கள் தானான்னு ஒரு மிகப்பெரிய விசாரணை முழு அளவில் நடத்தப்படணும். அதே மாதிரி இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ் தான் பார்த்தோம்னா பெரும்பாலான மக்களினுடைய வேலை வாய்ப்பையும் வாழ்வாதாரத்தையும் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இங்கே ஒருத்தருடைய வருமானம் அப்படிங்கிறத ப்ராப்பராக கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராப்பரான மெக்கானிசம் அப்படிங்கிறது இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு பணக்காரராக இருக்கவர் நாளைக்கே ஏழையாக மாறலாம், இன்னைக்கு ஏழையா இருக்கிறவர் நாளைக்கே பணக்காரராக மாறலாம். இந்த மாதிரி அன்ஆர்கனைஸ் செக்டார்ஸ் இருக்கக்கூடிய ஊர்ல, அது மட்டுமே வேலை வாய்ப்பை நம்பி இருக்கக்கூடிய ஊர்ல பொருளாதார அடிப்படையில் ஒரு இடஒதுக்கீட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதே ஒரு தவறான நடைமுறை. இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த இடஒதுக்கீட்டினுடைய கான்செப்ட் இருக்குல்ல, இடஒதுக்கீடு அப்படிங்கிற கான்செப்ட், அந்த கான்செப்டையே கேள்விக்குள்ளாக்குற மாதிரி இருக்கு. இதனால தான் பார்த்தோம்னா இந்த இடஒதுக்கீடு பற்றி அதிகமான விவாதங்கள் நடத்தின மாநிலம் தமிழ்நாடு, இடஒதுக்கீட்டுக்காக அதிக போராட்டங்களை நடத்தின மாநிலம் தமிழ்நாடு, இந்தியாவுக்கே முன்மாதிரியாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அதனால தான் இடபிள்யூஎஸ் கொண்டு வந்தப்ப மற்ற மாநிலங்கள்லாம் ஏத்துக்கிட்டாலும் தமிழ்நாடு அதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் அதை அமல்படுத்தாமல் இருக்கிறாங்க. ஆனாலும் பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மெடிக்கல் காலேஜ்லயும் 15% ஆல் இந்தியா கோட்டா இருக்கிறதுனாலையும் டீம்டு யூனிவர்சிட்டி சீட்லையும் பார்த்தோம்னா ஒன்றிய அளவில் கவுன்சிலிங் நடக்கிறதுனால அங்கேயும் இடபிள்யூஎஸ் வந்துருது. அதே மாதிரி மத்திய அரசு பணிகள், அதுக்கும் இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் இடபிள்யூஎஸ் வந்துடும். அப்போ இங்கே என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, உண்மையிலேயே இந்த இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஏழைகளுக்கு தான் பயன்படுத்தப்படுதா அப்படிங்கிற ஆய்வை பண்றதோட, இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு பொருளாதாரத்தை ஒரு அளவுகோலா முன்வைக்கிறது எப்படி சரியா இருக்கும் அப்படிங்கிறதையும் மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியிருக்கு. அப்போ இந்த மெடிக்கல் அட்மிஷனில் இடபிள்யூஎஸ் மூலமாக நடந்திருக்கிறதா சொல்லப்படக்கூடிய இந்த மாதிரியான முறைகேடுகள் மீது முழுமையான விசாரணை நடத்தப்படுறதோட இடபிள்யூஎஸ் அப்படிங்கிற இடஒதுக்கீடு முறையே சரியானதா, இடஒதுக்கீடு அப்படிங்கிறது சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வேர்டாக இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு, கேட்டகரிகளுக்கு மட்டும்தான் சரியாக இருக்க முடியுமே தவிர, இடஒதுக்கீடு பொருளாதார அடிப்படையில் கொடுக்கறது உண்மையிலேயே எப்படி சரியாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஆய்வு தேவைப்படுது. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூ டர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.